நீ சிலைய வணங்கலனா உன்னை அக்கினி சூளையில போடுவேன்னு சொன்னாங்க. நீ ராஜாவை வணங்கலனா உன்னை சிங்க கபில போடுவேன்னு சொன்னாங்க. மந்திரியை நீ வணங்கலையனா உன் இனத்தையே அழிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய தாசர்கள் இந்த வார்த்தைக்கு பயந்தார்கள். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, அவரை அன்றி நான் வேற எதையும் வணங்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. கர்த்தருக்கு பயந்து வசனத்துல நின்னாங்க. நீ என்னன்னா பண்ணிக்கோ, அக்கினி சூளையில்னா போடு, சிங்க கபில்னா போடு, நீ என்னன்னா பண்ணு, என் உயிரே போனாலும் நான் அவரை தான் வணங்குவேன். எதையும் நான் வணங்க மாட்டேன். அவர் கொடுக்க வேண்டிய இடத்த அவருக்கு தான் கொடுப்பேன். அதை தூக்கி யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வேற யாருன்னா வச்சிருக்கிறீங்களா? யாருக்கான இடம் கொடுக்குறீங்களா? எந்த பொருளுக்கான இடம் கொடுக்குறீங்களா? பணத்துக்கான இடம் கொடுக்குறீங்களா? மனிதர்களுக்கு இடம் கொடுக்குறீங்களா? அப்படி இருந்தால் மாற்றிக்கோங்க. இவங்களை தூக்கி போட்டாங்க, அக்கினியில வெந்துட்டாங்களா? ஒரு முடி கூட கருகலையும். சிங்க கபில தூக்கி போட்டாங்க, சிங்கம் அவனை கொன்றதா? கிடையாது. சட்டம் போட்டாங்க, எழுதிட்டாங்க, யூத மார்க்கத்தையே யூத இனத்தையே அழிக்க வேண்டும் என்று ராஜாவே முத்திரை குட்டிட்டாரு. ஆனா அந்த ராஜா இறங்கி அதை கேன்சல் பண்ணிட்டாரு. நான் சொல்றேங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படு.